சொட்ட சொட்ட நனையுது டைட்டில் ரொம்ப நைஸா இருக்கும். ஆனா படம் மக்கள் மனதுக்கு க்ளோஸா இருக்கும். இந்த படத்துல முடி எவ்வளவு முக்கியம்னு சொல்லியிருக்கோம், முடி அவ்வளவு முக்கியம் இல்லைன்னு சொல்லியிருக்கோம். அனைவருக்கும் வணக்கம். இங்க வந்திருக்கும் மீடியா பிரஸ் எல்லாருக்கும் வணக்கம். கெஸ்ட் எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்கள் வர்ஷினி. இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாருக்கு ரொம்ப நன்றி. என்னைக்குமே மறக்க மாட்டேன். சில பேர் கனவுக்காக வாழ்வாங்க, ஆனால் நான் வாழ்கிறதே என் கனவுக்காக தான். ஸோ திரைப்படத்தில் கதாநாயகியாக ஆகிறது தான் என்னோட ட்ரீம். சொட்ட சொட்ட நனையுது மூவி மூலமாக அது நிறைவேறும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதுக்கப்புறம் டைரக்டர் சார் பத்தா சொல்லணும். எப்படி ஒரு மனுஷன் இவ்வளோ கூலாக இருக்க முடியும் அப்படின்றத அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். அவருக்கு இல்லாத பிரச்சனையே இல்லை. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். ஷூட்டிங்க்கு முன்னால் கூட ஒரு பாமை தூக்கி போடுவாங்க. நான் கூட அப்போ கூட இருந்தப்போ கேட்டேன், சார் எப்படி சார் இவ்வளோ கூலாக இருக்கீங்க? ஸோ அந்த காம்னஸ் நான் சார்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். அண்ட் சூப்பராக இருந்துச்சு. செட்டே பயங்கரமாக கோ டைரக்டர்ஸ் ராஜா கலகலகலன்னு இருக்கும். அதுவும் டப்பிங் டைம்லலாம் மிமிக்ரியில், அதாவது நான் டப்பிங் பேச வாய்ஸில் அவரு வேற ஏதோ வாய்ஸ் எடுத்து டப்பிங் பண்ணி ரொம்ப கலகலன்னு இருந்துச்சு. யுவராஜ் கண்ணன் கோ டைரக்டர், அவரும் சூப்பராக இங்கே இருக்காரா. சொன்ன மாதிரி ஃபோன் பண்ணி என்னை பற்றி பேசுவீங்களா லான்ச்சில் அப்படின்னு கேட்டார். சொன்ன மாதிரியே பேசிட்டேன். செட்டில்மெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நிஷாந்த் வெரி டேலண்டட் ஆக்டர் அண்ட் சூப்பரான எல்லாருமே கேரக்டர் வைஸா ஐ திங்க் யூ பிக் த பெஸ்ட் பீப்புள். எல்லாருமே டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், ஆக்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே கேரக்டர் வைஸ் சூப்பர். என்னோட அப்பாவா நடிச்ச அஃப்சர் சார், யாஸ்மின் மேம் அம்மா நடிச்சாங்க, மாலினி மேம், கவிதா மேம், எல்லாரையும், ஷாலினி அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு சீன் ஐ திங்க் ப்ரோமோவில் மட்டும்தான் இருந்துச்சு. பட் எல்லாருமே சூப்பர் டைப் அண்ட் லைவ்லியாக இருந்துச்சு. என்னடா ஷூட்டிங் முடிஞ்சிருச்சே, இது இந்த அழகான பயணம் நீண்ட நாள் தொடராதான்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. பட் எனிவேஸ் எல்லாரையும் தியேட்டரில் 22 ஆகஸ்ட் உங்களை சந்திக்கிறோம். இது ஒரு நியூ டீம், சின்ன படம்ன்றதுனால மக்கள் மீடியா நம்பி தான் இந்த படம் இருக்குது. ஸோ தயவுசெய்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். 22 ஆகஸ்ட் தியேட்டரில் அவங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.